Hi, NCRT Grade 11 Chapter 7 ஈக்லிபிரியத்தோடைய புக் பேக் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். கொஸ்டின் நம்பர் 7.12 A mixture of 1.57 mole of N2, 1.92 mole of H2 and 8.13 mole of NS3 is introduced into 20-liter reaction vessel at 500 Kelvin. At this temperature, the equilibrium constant Kc கொடுத்துட்டாங்க. And அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா in this reaction mixture, is this reaction mixture at equilibrium? If not, what's the direction of the net reaction கேட்டிருக்காங்க. ஸோ இது ஈக்லிபிரியம்ல இருக்கா இல்லை இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா அது எந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லணும். ரைட்டா? ஸோ ஈக்குவேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னது, இங்கே N2 ப்ளஸ் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, இங்கே 3H2 வில் ஃபார்ம்ஸ் என்னது 2NH3. ஸோ இப்போ நம்ம Q கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ Qக்குரிய ஃபார்முலானது Q தட் இஸ் ஈக்குவல் டு ரைட் NH3 concentration of NH3 power 2 and divided by இங்கே ஒரு நமக்கு concentration of N2 into concentration of H2 power 3. இப்போ NH3 ஓட கான்சன்ட்ரேஷன் பாருங்கள், இங்கே என்னதுன்னா மோல் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்கள், இட் இஸ் கிவன் அஸ் அ மோல். அப்போ மோலை எப்படி நம்ம கான்சன்ட்ரேஷன் டேர்மாக மாற்றுறது, டிவைடட் பை வால்யூம் போடணும் இல்லையா? ஸோ வால்யூம் இங்கே 20 கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சு நம்ம டிவைட் பண்ண போகிறோம். அப்போ ஈக்குவேஷன் எப்படி வரும் பாருங்கள், NH3 உடைய கான்சன்ட்ரேஷன் 8.13 மோல். அப்போ 8.13 டிவைடட் பை 20 ஹோல் ஸ்கொயர் ரைட், டிவைடட் பை N2 உடைய கான்சன்ட்ரேஷன் பாருங்கள் 1.57 மோல். அப்போ 1.57 டிவைடட் பை 20 ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனுடைய கான்சன்ட்ரேஷன் 1.92 மோல். அப்போ 1.92 டிவைடட் பை 20 த ஹோல் கியூப். ஸோ இது இருக்கும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், கியூவோட வேல்யூ கிடைக்கும். அப்போ கியூ தட் இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன வருது பாருங்கள் வேல்யூ 2.4 இன்ட்டு அதை ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தோம்னா 2.4 இன்ட்டு 10⁻³ வருது ரைட். ஸோ கேசியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1.7 இன்ட்டு 10⁻² அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் அ லார்ஜ் நம்பர்னா கேசி தான். இங்கே எப்படி இருக்கு நமக்கு, கேசி கிரேட்டர் தென் கியூ இருக்குது. அப்போ ரியாக்ஷன் எப்படி இருக்கு பாருங்க, ரியாக்ஷன் இஸ் நாட் இன் ஈக்லிபிரியம். ரியாக்ஷன் ஈக்லிபிரியத்தில் இல்லை. ஸோ அப்போ ரியாக்ஷன் எங்கே போயிட்டு இருக்கு, இப்போ கேசி அதிகமாக இருக்கும்போது ரியாக்ஷன் நமக்கு என்ன போகும், ப்ரொசீட்ஸ் இன் ஃபார்வர்ட் டைரக்ஷன். ரியாக்ஷன் வில் ப்ரொசீட்ஸ் இன் ஃபார்வர்ட் டைரக்ஷன் ரைட். ஸோ கொஸ்டின் ஓவர். என்ன கேட்டிருக்காங்க, ஈக்லிபிரியம் கேட்டிருக்காங்க, இல்லைன்றதையும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இது வந்து நமக்கு எந்த டைரக்ஷனில் போயிட்டு கேட்டிருக்காங்க, அதையும் கண்டுபிடிச்சிட்டோம். ப்ரொசீட்ஸ் இன் ஃபார்வர்ட் டைரக்ஷன் ரைட். தேங்க்யூ.